வந்து இப்படியே கேட்டோம் காட்டுக்கார் நம்ம யாரும் கிடையாது. அவன் பேருங்க குணா குணா தான் எடுத்துருக்காப்புல. என்னென்ன எடுத்துக்காப்புல நல்லா ஓப்பன் கேட்டுங்க. அந்த ஒன்று எடுத்துருக்காப்புல, பஞ்சாயத்து தலைவர் இடிக்கிட்டு எடுத்துருக்காப்புல, அங்கன்வாடி ஒன்று இடிக்கிட்டு எடுத்துருக்காப்புல. இந்த மூணுமே இப்போ அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் வந்து கான்ட்ராக்டர் வேலை செஞ்சு ஆகணும். நம்ம ஊருக்கு செய்யலை அப்படின்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் விட்டு கணேசங்கிறவர் ஒரு தெரியும், அந்த தெரியுமா, இது ஒன்று தெரியுமில்ல, கணேசன் கான்ட்ராக்டர்கிட்ட சொல்ல போகிறாங்க. இது என்ன நடந்தால் முந்தான் நடந்தது. இந்த பெண்டிங் ஒர்க் பூராத்தையும் முடிச்சுட்டு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடன்ட்டுருக்காங்க. இந்த பெண்டிங் ஒர்க் முடிக்காத ஓம் பேரில் இருக்கிறதுனால நீ செஞ்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா உனக்கு மெம்மோ கொடுத்து எனக்கு வீடியோ வந்து 2 மெம்மோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெம்மோ என்ன ஆகுதுன்னா என் எஸ்ஆரில் உட்காருது. போய் நல்லா பாருங்கள். சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் என்னைக்கு வெளியே வந்து நினச்சிட்டேன், ஏன்னா முடியல மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப டார்ச்சர். இந்த நேற்று சாக்கு போட்டு போட்டிங்களா? ஆமாம், அதை போட்டு பெருமா ஒன்று தாக்கிட்டாங்க. அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆயிடுதா? ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு என்ன சொன்னார், வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுது. அது இருங்க, இன்னொரு வார்த்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை சுற்றி மண்ணு செடி கொண்டாந்து போட்டாங்க. அதுக்கு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்காரு. குணாதான் எடுத்துருக்காரு. அதான் மண்ணு போய் செஞ்சு அப்போ போடுறது. இப்போ என்னன்னா நேற்று வந்து 4 பேர் வந்தாங்க டாடா கேட்டுக்கு. நேற்றுக்கே ரிப்பேர் ஆச்சு. நேற்றுக்கே ஆளை வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் வந்து பையன் அதாவது எல்லாம் கேட்டாரு என்ன தெரியல. மக்கா நாத்தி என்ன வேலை விட்டு வாங்க. அதே மாதிரி அதே மாதிரி சிலம்பரசு வீட்டுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் போட்டாங்க. அது புதுசாக ஒரு ஆள் வந்து கோபாலத்துக்கார் வந்தார். அவர்கிட்ட போய் நான் என்ன சொன்னேன், நீ போடு, மணலை கம்மி பண்ணிக்க, சிண்டு கொஞ்சம் அதிகமாக போடு அப்படின்னு தான். அவன் என்ன பண்ணிட்டான், நான் பேசுறதுக்கு போய் புரியாட்ட கொண்டு கொடுத்தான். அவர் என்ன சொல்கிறாரு, உன் வேலை என்ன பண்ணி அதை பார்த்து போட்டுக்கிறாங்க. இதில் நான் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. அதுக்கு தான் எதாவது சொல்கிறேன்னா, நீங்கள் கூட இருந்தீங்கன்னா எனக்கு நல்லது. நான் அந்த இடத்துல போய் நான் ஒரு ஆள் போட்டேன்னா என் மேலே கம்ப்ளைண்ட் ஆகுது. அது 4 பேர் கேட்குறது சொல்லி அனுப்பி மாரி பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 6 ஒர்க் இருக்குது. 6 ஒர்க்கு பண்ண போகிறாங்க. அது அந்த 6 ஒர்க்குக்கு இந்த பஞ்சாயத்து அலுவலகம், அந்த டாய்லெட்டு, இந்த அங்கன்வாடி, சுருக்காடு, இது 4க்கும் எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கோங்க. ஏஎஸ் வந்துருச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு ரோடு போடுறாங்க பாரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அடுத்தது அப்புறம் சொல்லுங்க. அடுத்தது என்ஆர்ஜிஎஸ்சில் வந்து அட்டை இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஒரு 16 அட்டை போட்டு கொடுத்துருக்கேன். நேற்று ஒருத்தன் வந்து எனக்கு வாங்க வா, ஏய் வாப்பா, ஏன் நினைக்கிறா, நான் உன்னை கவனிக்கவே இல்லை.